வாங்கி ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை. நான் வீடு கட்டிட்டு இருக்கேன். ஸோ 5 lakhs எஸ் ஏமாத்திட்டு போயிட்டான். கேஸ் கொடுத்துருக்கு, ஆளை கண்டுபிடிக்க முடியல, எதுவுமே சரியாகவும் போகலை. திங்ஸ் கான். எப்படி வேணும் ஒன்றா ரெண்டா அவ்வளோ ஹெல்த் இஷ்யூவாடா வரும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றது எனக்கு தெரியல, பட் எனக்கு ரொம்ப 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 மோசமாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. என்னென்ன நடந்தது அப்படின்றது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது? ஒன்றா ரெண்டா அத்தனை அடி. என்னது அடிதான், ஒன்றும் பண்ண முடியல, வாங்கி ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை. வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம்? நான் வீடு கட்டிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ஜினியர் வந்து காசெல்லாம் ஓடிட்டு போயிட்டான், ஏமாத்திட்டு போயிட்டான். கேஸ் கொடுத்துருக்கு, ஆளை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இட்ஸ் அரவுண்ட் 5 lakhs கான். அது எல்லாமே போயிட்டு இருக்கு இந்த நிலைமையில. ஸோ நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டோம், இந்த மாதிரி முடிச்சு கொடுங்க அப்படின்லாம் கேட்டோம். பட் அது எதுவுமே நடக்கலை. அடி நம்பர் 2 அப்படின்னா எஸ் ஹெல்த் இஷ்யூஸ். ஏண்டா ஒன்றா ரெண்டா அவ்வளோ ஹெல்த் இஷ்யூவாடா வரும். மயக்கமா கலக்கமா மைண்டு ஃபுல்லா குழப்பமா. என்ன 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 நடக்குதுன்னே தெரியல. எஸ் இந்த 2024ல மோட்டிவேஷனலா ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம ஒன்று பண்ண போகும்போது இன்னொன்று வந்து நிற்கும். 2024ல நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த சேனல் நல்லா போனது. நம்மளோட மெயின் சேனல் நல்லா போனது. கேமிங் சேனலாக ஆரம்பிச்ச அகராதி ஓஜி அப்படின்ற சேனலும் நல்லா பூம் ஆச்சு. 3 monthsல நடந்தது. என்னடா திடீர்னு நல்லா போகுதே, நல்லதெல்லாம் நடக்குதோ. ஸோ நம்ம யூடியூப்ல ஒரு மாதிரி பெருசா பண்ணி மேலே 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 வந்துருவோமோ அப்படின்ற நிலைமையில ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க சேனல் வீடியோஸ்க்கு. மெயின்டைன் பண்ணி போகும் அப்படின்னு இருக்கக்குள்ள அடுத்த நாளே இன்னொரு ஸ்ட்ரைக். சரின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் சேனலை நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிச்சோம். போடு அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக். யார் சாமி அப்படின்னு இன்னொரு ஸ்ட்ரைக். சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். அந்த ஸ்ட்ரைக் ஏன் வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேனல்ல ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். அதுல ஸ்ட்ரைக் கொடுத்தவங்களோட ஒரு பேரையும் போட்டேன்னா, ஸோ அப்படி பேர் போடும்போது என்னாச்சு, யாரு என்ன அப்படின்றத சொல்ல விரும்பல. அது நம்ம ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ்கே கேட். இப்படி எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு 100%ல ஒரு 90% வந்து சூத்தடி தான் வந்துருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு 10% நல்லது. ஏன் சொல்றேன்? 4 வருஷம் ஒரு 6 வருஷமா வச்சிருந்த ஒரு சேனல் சடனா இந்த இயர் ரெகக்னைஸ் ஆகுது அப்படின்றப்ப ஸோ அது கொஞ்சம் நல்ல விஷயம் தானே அப்படின்னு நான் அதுல இருந்து எடுத்துக்க விரும்புறேன். இதை அப்படியே எப்படி க்ரோ பண்ணி கொண்டு போக முடியும், பட் அதே மாதிரி என்னோட மெயின் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுலையும் நான் கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுதான் விழ மாட்டேங்குது. பார்ப்போம், திங்ஸ் சேஞ்ச், நல்லபடியாக மாறும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். நடக்க வேண்டியது நடந்து தான் தீரும். வித்தியாசமாக எதுவும் வந்து மாற போகிறது கிடையாது, நடக்க போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு உண்டான விளைவு தான் கண்டிப்பாக இதில் கிடைக்க போகுது. கம்மிங் டு த பாயிண்ட் ஆஸ் அ மோட்டிவேஷனல். ஸோ இந்த மோட்டிவேஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் மோட்டிவேட் ஆகிறதுக்கு என்ன பண்ணி, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு மோட்டிவேட் ஆகுங்களா, அப்போ தான் வந்து அடுத்தவங்களை மோட்டிவேட் ஆகும். ஸோ என்ன பண்ணீங்க? 1000 பேர் பின்னாடி சூத்தடிப்பான், அவன் அடிக்கிறதெல்லாம் அடி வாங்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக அடி வாங்குறது? புதுசாக அடி வாங்கு, புதுசாக கற்றுக்க. ஸோ இந்த 2024 எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்து, நான் இந்த வருஷத்தை ரிக்ரெட் பண்ணுறதா இல்லை லெசன்ஸை நிறையா நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓகே பாசிட்டிவாக எடுத்து முன்னேறதா அப்படின்ற ஒரு ப்ராசஸில் இருக்கேன். இந்த 10 daysல என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. ஸோ இந்த 10 daysல நீங்கள் ப்ராசஸ் பண்ணி முடிச்சு முன்னேறி வந்துடுவீங்க அப்படின்னு கேட்டாலும் அதுதான் கிடையாது. அதோட எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு கோயிங் ஃபார்வர்ட், நியூ இயர்
புது வருஷம் எல்லாமே விட்டுருங்க. நீங்கள் பண்ணுறத டெய்லி ருட்டீனாக கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இட்ஸ் கோனா பி பே ஃபார் யூ. ஸோ அதைத்தான் நான் தொடர்ந்து செய்கிறேன். என்னோட பழைய சேனல்ஸ் அண்ட் இந்த சேனல்ஸ்க்கு உள்ளான ஸ்ட்ரைக்ஸ் வர January 28 and 29 முடியுது. ஸோ ஆஃப்டர் நான் சேனல்ஸ்க்கு உண்டான ஃபோக்கஸை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஐ எம் கோயிங் டு மேக் அ பிக் திங்ஸ் இன் திஸ் சேனல். ஸோ இன்னும் சேனல் வெறும் ஸ்போர்ட்ஸ் சேனல் மட்டும் கிடையாது. ஸ்போர்ட்ஸை பற்றி மட்டுமே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆக்சுவலாக நான் ஏன் ஸ்போர்ட்ஸை பேசுகிறேன் அப்படின்னா இப்போதைக்கு அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால நான் ஸ்போர்ட்ஸை பற்றி பேசுகிறேன். ஸோ திஸ் சேனல் கோயிங் டு பி an entertainment சேனல். நான் காமிக் எழுதணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ட்ராப் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஸ்டோரி பிக் பண்ணியிருக்கேன், ஒன்லைனர் எடுத்திருக்கேன், டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன் அப்படின்னா முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த விஷயம் வந்து சத்தியமாக நடக்காது. அப்புறம் ஏன்டா நான் இதை சொல்கிறேன், இதுவும் நடக்காது அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடுவேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நடந்ததே கிடையாது. ரெகுலராக வீடியோஸ் போட்டதே கிடையாது. பட் இப்போ அதை தான் பண்ணுறேன். இந்த கடந்த ஒரு 2-3 மாசமா காவாக போய்கிட்டு இருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட ரெஸ்பான்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் வச்சு ஐ எம் கோயிங் டு மேக் அன் பிக் திங்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மனித குரங்குகள் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. நம்மளோட மெயின் சேனல் அகராதி, இந்த சேனல் அகராதி ஓஜி. ஸோ இப்படி 3 சேனல் இருக்குது. இதில் அனிமே கண்டென்ட்ஸ் அண்ட் மூவி கண்டென்ட்ஸ் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மெயின் 2 சேனல்லையும் வந்து ரெகுலர் வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். மெயின் சேனலில் டல்லாக தான் இருக்கும். ஆஃப்டர் த ஸ்ட்ரைக் எக்ஸ்பைர்ட் சேனல் நல்லா பூம் ஆகும் அப்படின்ற நம்பர், அதுக்கு சப்போர்ட் தான் எனக்கு தேவைப்படுது. நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க அந்த காமிக் கூடிய சீக்கிரம் ஒரு ஃபர்ஸ்ட் சீசனை முடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு மேபி சீசனுக்கு ஒரு 4 எபிசோட்ஸ் சாப்டர்ஸ் அந்த மாதிரி மட்டுமே பண்ணலாம். அப்போ தான் ட்ராப் பண்ணவும் அந்த காமிக்கு உண்டான டயலாக்ஸ் எழுதவும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மேபி ஐபிஎல் சீசனுக்கு முன்னாடி அந்த காமிக்கோட ஃபர்ஸ்ட் சீசன் டெஃபினட்டாக நான் வந்து காமிக்காக ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ அண்ட் ஐ எம் கோயிங் டு மேக் அன் ஷார்ட் சீரீஸ் ஆஃப் இட். டெஃபினட்டாக நான் அதை லைவ் ஆக்ஷனில் பண்ண போகிறேன். ஸோ ஐ நீட் யுவர் சப்போர்ட் கைஸ். அண்ட் தென் அது மட்டும் இல்லை, வேறு என்ன புதுசாக இருக்குது, இது எல்லாமே நான் அந்த 2024 பண்ணினது, 2025 பண்ண போகிறது எல்லாத்தையும் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். டெஃபினட்டாக அந்த லைவ் ஆக்ஷன் பண்ண போகிறேன். எஸ், எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கிள்ஸ், கேமரா ஃபிட்டிங்ஸ் அண்ட் லைட்டிங்ஸ்லாம் வச்சு ஐம் கோயிங் டு மேக் அன் சம்திங் எல்ஸ். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். பட் என் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், கல்ச்சரல்ஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஒரு பாட்டு, செம்மையாக வைப்பு கொடுக்குற பாட்டு. அவன் அதுக்கு இன்னும் பாட்டை கம்ப்ளீட் பண்ணலை, அந்த பாட்டுக்கு இன்னும் டைட்டில் கூட வைக்கலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு என் காலேஜிலேருந்து வர ஒரு செகண்ட் மியூசிஷியன் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் பேர் கூட எனக்கு தெரியாது, பட் அவனோட இன்ஸ்டா ஐடியை கொடுக்குறேன். அந்த யூடியூப் நேமும் அதுதான், தமிழ் பாய் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டில் வச்சுருக்கான். நீங்கள் அதை சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் வைப் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், செம்மையாக பாடியிருக்கான். நான் அதை ஒரு கிளிம்ஸ் ஆஃப் ஒரு ட்ராக் போடுறேன், கீழே போடுறேன், நீங்கள் பாருங்கள். such a nice, you know. எஸ், அஃப்கோர்ஸ் இது எல்லாமே இருக்கலாம். திங்ஸ் எப்படி வேணாலும் போகலாம், நடக்கலாம். 2024 ஒரு கேள்விக்குறியாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா 2025 அதுக்கு உண்டான ஆன்சர்ஸை தேடுங்க.